ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் நம்மள மாதிரி ரசிகர்கள் எல்லாம் திருமணம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த தம்பதிகள் யார், அந்த நடிகர்கள் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். இவங்களுக்கு திருமணம் நடந்தல உனக்கு என்னப்பா அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஏன்பா இவங்கெல்லாம் சொல்லிட்டு பண்றாங்க சொல்லாம பண்றாங்க அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனா ஒரு சில பேர் சிம்பு மாதிரி தனிக்கட்டையா, அதாவது சிம்பு மட்டும் ஏன் சொல்லணும், சிம்பு மற்றும் விஷால் மாதிரி ஒண்டிக்கட்டையா தனிக்கட்டையா ஓட்டிடுவாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு கல்யாணம் எனக்கு அப்படின்ற மாதிரி மற்றவங்க எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி திருமணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. இதையும் தாண்டி ஒரு சில நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. அந்த நடிகைகளோட படம் பார்க்கும்போது இனிமேல் வந்துட்டாங்கப்பா தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது நடிகை அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல. நம்ம எதிர்பார்ப்புல மண்ணெல்லி போடுற மாதிரி அந்த ஒரு படம் நடிச்சு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் டப்புன்னு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆன நடிகைகளும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு, அவங்கெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க, அவங்க ஏன் திருமணம் பண்ணாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான காரணமும் இருக்கு. அந்த நடிகர்கள் மற்றும் நடிகைகள்லாம் யார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போற நண்பர்களே. எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட், அதனால நேரம் கடத்தாம வீடியோல போய் அந்த தம்பதிகள், புது மன தம்பதிகளை பத்தி பேசுவோமா. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் தான் நடிகர் பிரேம்ஜி அமரன் அவர்கள். இது வரைக்கும் இவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாருப்பா, இனிமேல் இவர் ஒண்டிக்கட்டையா தான் வாழ போறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா சமீபத்துல திடீர்னு எனக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. நான் கூட ஏதோ ஒரு படப்பிடிப்பு போல இருக்கு, ஏதோ ஒரு ஷூட்டிங்காக தான் இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டுக்கிறாருன்னு பார்த்தா உண்மையாவே கல்யாணமாப்பா. அதெல்லாம் ரைட்டு, கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்கட்டும் தம்பதிகள். ஆனா இவர் திருமணம் பண்ண அந்த பெண் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பேர் தான் ஹிந்துவா. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் தகவல்கள் வெளியே கசிஞ்சிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள எப்படி லவ் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு லவ் ஸ்டோரி. இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்ல பார்த்து ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் நம்பர்ல நிறைய நாள் சேட் பண்ணி, ஓகே இந்த மாதிரி ஒரு பையன் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டான், ரொம்ப அப்பாவியா இருக்கிறானே, 48 வயசு குழந்தை மாதிரி இருக்கிறானே, இவனை விட்டா நம்மளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது, வசதியான ஆளுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 கிலோ தங்கம் போட்டு, 1 கிலோ தங்கம்ன்ற பாருங்க, 1 கிலோ தங்கம் வரதட்சணையா கொடுத்து இவரை ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். சேலத்துல பேங்க் ஆபீசரா இருக்கிறாங்களாம். இதுக்கு முன்னாடியே ஒரு சர்ச்சை வந்ததுப்பா, இவர் வினைதா அப்படின்ற ஒரு சிங்கரை கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நண்பர்களே, வினைதா அப்படின்ற ஒரு பொண்ணோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாரு. கேட்டா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த வினைதாவே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற முடிச்சு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ வசமா ஹிந்து கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. இவங்களுக்கு திருப்பணம் திருத்தணியில் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹிந்து அவர்களுக்கு 22, பிரேம்ஜி அவர்களுக்கு 43 ஏன் தப்பா சொல்றேன், 48 வயசு 50 ஆக போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கல்யாணத்துக்கு இளையராஜா வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற நடிகை அபர்ணா தாஸ். அதாவது டாடா படத்துல ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமா அடுத்த ஜெனரேஷனை காப்பாத்துறதுக்கு ஒரு நடிகை வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்களாம் ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். ஆனா அந்த நம்பிக்கையை சுக்குநூறா போட்டு உடைச்சிட்டாங்க அபர்ணா தாஸ் அவர்கள். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்தது இவங்க என்ன படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட்டிங்ல இருந்தவங்களுக்கு அவங்க கொடுத்த அப்டேட் தான் வேற லெவலு. ஏன்னா நான் இப்ப திருமணம் பண்ணி செட்டில் ஆக போறாங்க. அதுவும் அந்த திருமணம் பண்ண போற நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக் பரம்போல் அப்படின்றவர் தான். அவரும் பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆனாரு. ரெண்டு பேரும் தனிப்பட்ட விதத்துல கலக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கலக்கிட்டாங்க கல்யாணத்துல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அபர்ணா தாஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும், அதாவது தீபக் பரம்போல் மற்றும் அபர்ணா தாஸ் பல வருஷமா டேட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் திருமணத்துல முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல அபர்ணா தாஸ் அவர்கள் என்ஜன் பிரகாசம் அப்படின்ற 2018 வருஷம் வெளியான ஒரு மலையாள படத்தின் மூலமாக தான் சினிமாக்கு என்ட்ரி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஓமன் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில தான். அங்க அக்கவுண்டிங் படிச்சதுக்கு அப்புறமா அக்கவுண்டிங்ல பெருசா விருப்பம் இல்லாம மாடலிங் போலாம் அப்படின்னு இந்தியாவுக்கு கிளம்பி மாடலிங் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டிங் வாய்ப்பு கிடைச்சு ஒரு வழியா சினிமா உள்ள என்ட்ரி ஆகி கொஞ்சம் பேர் கிடைக்கிற இந்த நேரத்துல புத்திசாலித்தனமா அவங்க எடுத்த முடிவு தான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவோம். இல்லைன்னா பெரிய நடிகை ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான், நம்ம சொத்துக்கு தான் ஒரு கேர்டேக்கர் கிடைப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க உசாரா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. மூன்றாவதா சொல்ல போற இவரை நடிகர்லாம் சேர்த்துக்க முடியாது, இவர் ஒரு விஜேவாவும் சேர்த்துக்க முடியாது, இவர் ஒரு மனுஷனாவே சேர்த்துக்க முடியாது. அவரோட பேர் தான் அபிஷேக் ராஜா அவர்கள். அபிஷேக் ராஜா அவர்கள் முதல்ல ஃபுல்லி ஃபிலிமி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல வேலை செஞ்சவர். தானாவே ஓப்பன் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல படங்களை பத்தி அதிமேதாவித்தனமா பேசி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவர் கொடுக்குற ரிவ்யூனாலே ஒரு ஃபேமஸ் ஆனாரா இல்லையான்னு தெரியல. இவர் பேசுற அந்த தோரணை இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து நிறைய பேர் காண்டாயி ஹேட்டர்ஸ் தான் இவருக்கு ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இந்த மாதிரி அபிஷேக் ராஜா அவர்களோட வாழ்க்கை நாராசமா போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் தீபா நடராஜன் அப்படின்றவங்களை காதலித்து 2017 வருஷம் இவர் திருமணம் பண்ணாரு. 19வது வருஷத்துலேயே இவங்க செப்பரேட் ஆயிட்டாங்க. அதாவது 19 வருஷம்லாம் குடும்பம் நடத்தல, 2017 திருமணம் ஆகி 2019 செப்பரேட் ஆயிட்டாங்க. அப்பனா ஒரு வீட்டில் என்ன மாதிரியான ஃபுல்லி ஃபிலிமி வேலை காமிச்சிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்துதான் ஒரு பேரதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவாதி நாகராஜன் அப்படின்ற ஒரு மீடியா பர்சன் மேல இவருக்கு வந்து ஒரு காதல் வந்துட்டு இருக்குது. அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிட்டு இருக்குது. அதனால இப்போ அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாராம். இது கூட ஒரு பேரதிர்ச்சி கிடையாதுங்க. இதை விட ஒரு பேரதிர்ச்சி சொல்றேன் பாருங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கை வச்சு ஒரு ஆல்பம் சாங் பண்ணிருக்காரு. இதை விட ஒரு பேரதிர்ச்சி சொல்றேன் பாருங்க. ஜாம் ஜாம்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுகிறாராம். இதெல்லாம் தாங்குமா தமிழ்நாடு? நண்பர்களே, நான்காவதா சொல்ல போறது விராத் அப்படின்ற ஒரு சீரியல் நடிகர். அவர் வந்து நீங்க சீரியல்ல பார்த்திருப்பீங்க. இந்த ஆள் தமிழா இல்ல தெலுங்கனா மலையாளமா கன்னடவா எந்த ஊருக்காரையா இது சம்பந்தமே இல்லாம இங்க வந்து ஒரு சீரியல் நடிச்சுக்கிறான். நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு ஃபேன் பேஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த வீராத் அவர்கள் சமீபத்துல 2வது திருமணம் பண்ணாரு. அவருக்கு 2வது திருமணம் இல்ல, அவர் திருமணம் பண்ண நவீனா அப்படின்ற அந்த மணப்பெண்ணுக்கு இவர் 2வது புருஷன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீனா அவர்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா, வீராத் அவர்கள் ஒரு சின்ன பையன்லாம் சொல்ல முடியாது, அவரும் ஒரு வளர்ந்த வாலிபர். ஆனா நவீனாக்கும் வீராத் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஃபரன்ஸுக்கு மேல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நவீனா வீராத் அவர்களோட ரொம்ப பெரியவங்க. எங்கேயோ போயிட்டாங்கல்ல நம்ம ஆளுங்க. அது மட்டும் இல்லாம நவீனா அவர்களுக்கு 16 வயசுல ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. எப்படிங்க இந்த லவ், எப்படிங்க இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. அதாவது வீராத் அவர்கள் சன் டிவில அன்பேவா அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சிருக்கும் போது வீராத் அவர்களோட பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆதங்கமா, ஐயோ என் பையன் சீரியலா நடிச்சிட்டு இருக்கான், எப்போ இவன் கல்யாணம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி இவரை பிரஷர் போட்டிருக்காங்க. நீ எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அதுக்கு வீராத் என்ன சொல்லியிருக்காரு, நான் தேடுற ரேஞ்சுக்கு பொண்ணு கிடைக்கல, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நவீனா அவர்கள் அவங்களோட முதல் கணவரை பிரிஞ்சு அவங்களோட 16 வயசு பொண்ணோட வீட்டுல தனியா இருக்கும் போது நவீனா அவர்களோட பேரண்ட்ஸும் அவங்களுக்கு பிரஷர் போட்டிருக்காங்க. என்னன்னா, நீ எப்பமா 2வது திருமணம் பண்ணிக்க போற, இப்படியே ஒண்டிகட்டையா வாழ்ந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு டக்குன்னு நவீனா என்ன சொல்லியிருக்காங்க, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாருங்க டிவில சன் டிவி சீரியல் ஒண்ணுக்குது. இந்த சன் டிவி சீரியல் அன்பேவா அப்படின்ற சீரியல்ல வீராத்னு ஒருத்தன் நடிச்சுக்கிறான்ல, அது மாதிரி எனக்கு கனவு கிடைச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா என்னைக்கு எந்த வாய் முகூர்த்தத்துல சொன்னாங்களோ தெரியல, திடீர்னு பாத்தீங்கன்னா வீராத்துக்கும் நவீனாக்கும் நடுவில் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்களோட ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு இருக்குது. 2 பேரும் பார்த்து பழகிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்லா பேசி அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்து விட்டதான். எப்படிலாம் நடக்குது பாருங்க, விதி வலியது இல்ல. இதுக்கப்புறம் 2 பேர் வீட்டுல சொன்னா நவீனா வீட்டுல ஓகேன்னு சொல்லிட்டுறாங்க. ஆனா வீராத் வீட்டுல நோன்னு சொல்லிட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கலையா. அதுக்கப்புறம் பொறுமையா இருந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி ஒரு வழியா இப்ப திருமணம் பண்ணிருக்காங்க. சோ வீராத் அவர்களுக்கு திருமணம் நடந்துருச்சா அப்படின்றது எவ்வளவு பேரதிர்ச்சியை கொடுக்குமோ அதே அளவுக்கு பேரதிர்ச்சி மற்றும் சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு விஷயம் எப்ப நடந்ததுன்னா, ஒரு ஏற்கனவே திருமணம் ஆகி செப்பரேட் ஆன ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது இது ஒரு புரட்சிகரமான திருமணமா இருந்தாலுமே கூட நம்மளுக்கு ஒரு சின்ன ஷாக்கு, வீராத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி. 5வதா இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் சமீபத்தில் மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு புரட்சிகரமான படம் எடுத்து இந்த படம்லாம் எப்படா ஹிட் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு இன்னி வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஹிட் ஆகி 100 crore கிளப்ல வந்து இந்த படம் வந்து சேர்ந்துருச்சாப்பா. பாருங்க தமிழ் ரசிகர்களை எந்த மாதிரி படத்தெல்லாம் வளர்த்து விட்டுருக்கீங்க பாத்தீங்களா. இது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல குட் பேட் அக்லின்னு ஒரு படம் எடுக்க போறாரு. இது வெளில வந்தாதான் தெரியும் இவரோட போஷி என்னன்னு. சரி அதெல்லாம் ரைட்டு, இவரோட திருமண வாழ்க்கையை பத்தி பேசுவோம். சமீபத்துல இளைய திலகம் பிரபு அவர்களோட மகளான ஐஸ்வர்யா அப்படின்றவங்களே ஒரு திருமணம் பண்ணாரு. திருமணம் பண்ணது ரொம்ப பெரிய ஷாக்கு. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு கல்யாணமா, என்னப்பா எதுவுமே சொல்லல. அங்கங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. ஆனா இவர் வந்து திருமணம் பண்ணது பிரபு அவர்களோட மூத்த மகளான ஐஸ்வர்யா அவர்கள் தான். ஐஸ்வர்யா அவர்களுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் 2வது கணவர். ஏன்னா ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை 2000வது வருஷம் இவங்க திருமணம் பண்ணி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஆதிக் அவர்களை திருமணம் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் அமெரிக்கால மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணினாங்களாம்பா. ஆனா இது கூட கேட்கறது ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்குது. 2வது திருமணம் அப்படின்றது பேரதிர்ச்சி இல்ல. திடீர்னு ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து திடீர்னு இப்படி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சின்ன பேரதிர்ச்சி தான். இதே மாதிரி அடுத்த ஒரு பேரதிர்ச்சி இருக்கு. என்னன்னா 6வதா சொல்ல போற சங்கர் அவர்களின் மகளான ஐஸ்வர்யா சங்கர் அவர்கள் சமீபத்தில் திருமணம் பண்ணாங்க. முதல்ல இவங்க வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி தருண் கார்த்திகேயன் அப்படின்றவர் தான் திருமணம் பண்ணி செட்டில் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி ரோஹித் தாமோதரன் அப்படின்ற ஒரு இந்திய கிரிக்கெட்டர் வந்து இவங்க திருமணம் பண்ணாங்க. ஆனா ரோஹித் தாமோதரனோட யோகிதை சரியில்லாதனால அவரு ஒரு 16 வயசு பொண்ணை கிண்டல் பண்ணி ஏதோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாராம் போக்சோ சட்டத்துல. உடனே வீட்டுல தனியா இருந்த ஐஸ்வர்யா சங்கர் அவர்கள் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சங்கர் அவர்கள் என்ன முடிவு பண்ணிருக்காரு, ஓகே உனக்கு பையன் கிடைக்கணும்னா என்கிட்ட ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் இருக்கிறானுங்க, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ல ஒருத்தங்கிறான், அவனோட பேர் தான் தருண் கார்த்திகேயன், அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இது கூட ஒரு பேரதிர்ச்சி தான். ஏன்னு பார்த்தா தருண் கார்த்திகேயன் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பாவமா இருக்கும், மாட்டினடா நீ அப்படின்ற மாதிரி. 7வதா வரு சரத்குமார் அவர்கள், வரலட்சுமி சரத்குமார் அவர்கள், ஏமா நீ விஷாலதானமா கல்யாணம் பண்ணுவேன் நாங்களா நினைச்சிட்டு இருந்தோம், நம்பிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி உண்டத்துக்கு போட்டிய விஷால் அவர்களை நீ கல்யாணம் பண்ணல, ரைட் விடு, அதுக்காக தானூஸ் மாதிரி ஒருத்தனை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறிய, இது நியாயமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது பாம்பேல நம்ம ஆள் யாரு இவங்க கல்யாணம் பண்ண போற என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன வேலை எல்லாம் நடக்கணுமோ எல்லா வேலையும் இப்ப பாத்துட்டு இருக்காங்க, ஊரா சுத்திக்கிட்டு ஜாலியா. சோ அவர் தான் வந்து நிக்கோலாய் சச்தேவ் அப்படின்றாங்க. நிக்கோலா சச்தேவ் பாக்குறதுக்கு அவெஞ்சர்ஸ் படத்துல வர தானோஸ் மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனா எப்படி ஒத்துக்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சரத்குமாரும் தானோஸ்
இருந்தாலும் சும்மா தான் இருப்பாரு. அதனால ஓகே, அப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு, மாப்பிள்ளையும் அப்படிதான் இருக்கிறான், புடிச்சு போடு அப்படின்ற மாதிரி புடிச்சு போட்டுக்கிறாங்க. நிக்கோலாயும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவரு பாம்பேல ஒரு பெரிய கேலரிஸ்டா. இவங்க அடிக்கடி பாம்பேக்கு டிராவல் பண்ணும்போது இவரை பார்த்து எப்படியோ காதல் வயப்பட்டு விட்டார்கள். ஒருவேளை சிந்தா எத்தனை சோல்டர் பார்த்து காதல் வந்துருச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இதை பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் இவங்களோட போட்டோ எல்லாம் ஷேர் ஆகும் போது எல்லாருமே பேரதிர்ச்சி. உண்மைதானே நம்புறதுல கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியா இருந்தது. ஆனா இதை பார்த்த பல பேருக்கு பேரதிர்ச்சி இருந்ததா இல்லையா? இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி எட்டாவதா சொல்ல போற இன்னொரு பேரதிர்ச்சியான சம்பவம்ன்ற பாருங்களேன். ஒரு திருமணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, மீதா ரகுநாதன் அப்படின்ற ஒரு நடிகை வந்து நம்ம எல்லாரும் குட் நைட் அப்படின்ற ஒரு படத்துல பார்த்திருப்போம். ஆனா ஆரம்பத்துல 2022 முதல் நீ முடிவும் நீ அப்படின்ற ஒரு படத்துல தான் அவங்க தமிழ் அறிமுகமானாங்க. அப்ப இவங்களை யாருமே கண்டுக்கல. இந்த படத்தை இயக்குனவர் இசையமைப்பாளர் தர்புகா சிவா. 2022 OTT-ல ZEE5 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இதுக்கப்புறம் இந்த மீதா ரகுநாதன் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எப்பனா 2023 வருஷம் குட் நைட்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா. இந்த படத்தை பார்த்த எல்லாருமே மணிகண்டனை எப்படி வந்து பிரைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த மீதாவோட கேரக்டரையும் அவங்களோட அந்த இன்னசென்ஸான மூஞ்சையும் அவங்களோட நடிப்பை ரொம்ப பாராட்டினாங்க. நம்ம கூட நினைச்சோம் தமிழ் சினிமாவில் அந்த பொண்ணு அடுத்தடுத்து வேற லெவல்ல போகுது பாரு அப்படின்ற மாதிரி. திடீர்னு பார்த்தா எனக்கு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது, எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. அப்ப நீயும் போயிட்டியாமா அபர்ணா தாஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. இருந்தாலும் இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன தெரியுங்களா? இவரோட கணவர் யாரு, இவரு காதலிச்சது யார, இவர் என்ன பண்ற, எங்க இருக்கிறாரு அப்படின்ற எந்த தகவலையும் இவங்க சோசியல் மீடியால வெளியிடவே இல்லை. எந்த ஒரு பத்திரிகைக்கும் பேட்டி கொடுக்கல. ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தாலும் அது நம்மளுக்கு அதிர்ச்சி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தொடர்ந்து ரெடின் கிங்ஸ்லியே கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சங்கீதா அப்படின்றவங்கள திருமணம் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் காதலாம். அவங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே சங்கீதா கிட்ட சொல்லிட்டே இருப்பாராம், ரெடின் கிங்ஸ்லியை விட்டா அவனுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான், அவ்வளவு நல்ல பையனு. ஆனா அவங்க வந்து அதை உணரவே இல்லையா. அதுக்கப்புறம் அப்பாவோட டெத்துல நம்ம ரெடின் கிங்ஸ்லி நேரா போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காரு. அதை பார்த்த உடனே பிடிச்சா இவனை தான் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சங்கீதா அவர்கள் முடிவு பண்ணி தான் ரெடின் கிங்ஸ்லியே கரம் பிடித்தார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் தான். அதிர்ச்சி கொஞ்சம் லைட்டா கொடுத்தாலும் ஓகே, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. இதே மாதிரி தான் அசோக் செல்வனை பார்க்கும்போது யோசிக்க தோணுச்சு, அப்ப நல்லா தானே போயிட்டு இருக்குது, உன் கெரியர் நல்லா தானே போயிட்டு இருக்குது, எதுக்கு திடீர்னு கல்யாணம் அப்படி இப்படின்னு போய் செட்டில் ஆயிட்ட. ஓகே, காலகாலத்தில் பண்ண வேண்டிய விஷயம் தான், ரைட்டு பண்ணு விடு அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு தேத்திக்கிட்டு போயிட்டோம். ஸோ இது மாதிரி பல அதிர்ச்சிகரமான திருமணங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பயங்கரமா நடந்துட்டு இருக்குதுங்க. அதுதாங்க இப்போ வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருக்குது. இன்னும் நிறைய திருமணங்கள் நடக்க போகிறது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க மனசை தேத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பேசுவோம். மற்றும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.